கைஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்னாச்சு தெரியுமா? விஜயா பிளான் பண்ணுறாங்க எப்படி அந்த பையனை அனுப்புறதுன்னு. ரோகிணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, ஒருவேளை மாஸ்டர் அந்த குழந்தைக்கு எதை பேய் ஈகி பிடிச்சிருக்குமோ, அவங்க அம்மா பேய் அப்படின்றாங்க. அது சொன்னோன்னே ரோகிணிக்கு சந்தோஷமாக ஆகுது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் மாஸ்டர், இதில் வேற பேயாக அவன் உடம்புக்குள்ளே இறங்கியிருந்தாங்கன்னா அப்போ ரோகிணி நம்ம வீட்டில் பேய் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் சாமி பக்தியோடு இருக்கீங்க, நம்ம வீட்டில் பேய்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இருக்கலாம் மாஸ்டர், நீங்கள் பார்த்து இருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்ன பூஜைன்னு கேட்குறாங்க பார்வதி. பேய் ஓட்ட போகிறோம் அப்படின்னாங்களா? அப்போனா விஜயா நீ வீட்டை விட்டு ஓடி போறியா? சொல்லவே இல்லை அப்படின்னு கலாய்க்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டை. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அவங்களாம் சொல்கிறாங்க இந்த விளையாட்டுக்கு நான் வரல, என்னை விட்டுருங்க அப்படின்றாங்க. ரோகிணி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யோசிக்கிறாங்க, இப்போ என்ன தான் பண்ண போகிற? வீட்டில் சொல்லிட்டியா? நீ உண்மையே மறைச்சிட்ருக்க ரொம்ப நாளா? அதாண்டி நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன்னையும் செய்து என்னையும் பொய் முள்ளையாக மாத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கும்போது மீனா காலிங் பெல் அடித்து கதவை திறக்கிறாங்க. வாங்க மீனா அப்படின்னா. காஃபி எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு என் தலையில் கொட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அத்தை தான் எப்படியாவது அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு யோசிக்கிறாங்க. மனோஜ் கூடயும் என் கூடயும் தங்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பிளான் பண்ணுறாங்க சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு. அந்த பொம்பளைக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்றாங்க. பேய் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேயா? அத்தைக்கு தான் பேய்னா பயம் உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்ல, ரொம்ப சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க மீனா, சூப்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னது நான் ஐடியா கொடுத்தேன்னா? என்னால் இதில் சேர்க்காத அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கலாய்க்கிறாங்க. நான்லாம் உனக்கு எந்த ஐடியாவும் தெரில, இதை போய் வெளியெல்லாம் சொல்லாத, நீ ரொம்ப நாள் போய் மறைச்சிட்டே இருக்க, நானே போய் சொல்ல போகிறேன், இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, நீ ஏதோ பண்ணுறதுனால பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.